ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோர் தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இயற்கையுடன் தொடர்புடைய தைத்திருநாளை கொண்டாடுவதானது இப்பூவுலகை மனிதன் வாழ்வதற்கான சிறந்த தளமாக மாற்றுவதற்கு பங்களிப்பு செய்கின்றது என ஜனாதிபதியின் தைத்திருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கையை புனிதமாக மதித்து சமூக நல்லிணக்கத்துக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் உதவும் பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டியது எம்மீதுள்ள பொறுப்பாகும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான வலிமையான உறவை குறிக்கும் ஒரு உயர்ந்த பண்டிகையே தைப்பொங்கல் பண்டிகையாகும். மக்கள் தம்மை போஷிக்கும் இயற்கை அன்னைக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்துவதை குறித்து நிற்பதால் இந்த பண்டிகை பெருமிதத்துடன் கொண்டாடப்படுவதாக ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. மானிட பரிமாண காலம் முதல் விவசாய சமூகத்தினர் இத்தகைய சமூக பண்டிகை நிகழ்வுகளை ஐக்கிய மற்றும் பரஸ்பர மதிப்புணர்வுடனும் பொது சமூக பெருமானங்களை பேணியும் கொண்டாடியும் வந்துள்ளனர். இயற்கையுடன் தொடர்புடைய இத்தகைய பண்டிகைகளை கொண்டாடுவது இப்பூவுலகை மனிதன் வாழ்வதற்கான சிறந்த இடமாக ஆக்குவதற்கு பெரிதும் பங்களிப்பு செய்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கையை புனிதமாக மதித்து சமூக நல்லிணக்கத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் உதவும் பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டியது இன்று எம்மீதுள்ள பொறுப்பாகும். 1000 வருடங்களுக்கு மேலாக இப்பண்டிகை எத்தகைய மாற்றங்களும் திரிபுகளும் இன்றி பழங்கால பண்பு கெடாமல் தொடர்ந்திருப்பது இதன் மிக பெரும் சிறப்பாகும் என ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இலங்கை மக்களினதும் மத கலாச்சார பல்வகைமை தன்மையை மதிப்பீட்டுக்குட்படுத்தி கௌரவம் வழங்கி ஒற்றுமையாகவும் சக வாழ்வுடன் வாழ்வதற்கு தேவையான சூழல் உருவாகிக் கொண்டிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது தைத்திருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தைப்பொங்கல் திருநாளானது சமத்துவத்திற்கு கௌரவம் அளிக்கும், நன்றியுணர்விற்கு மதிப்பளிக்கும் வாழ்க்கை முறையை நோக்கி நகர்வதற்கு நம் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரார்த்தனைகள் நோக்கங்களை கட்டியெழுப்பி வாழ்க்கை குறித்து புதிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி எதிர்காலத்தை காண கிடைக்கும் பெருமதியான சந்தர்ப்பமாக புது வருடத்தின் ஆரம்பத்தினை நான் காண்கின்றேன் என பிரதமர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் தை மாதத்தில் கொண்டாடும் தைத்திருநாள் மத கலாச்சாரம் மற்றும் சமூக ரீதியாக மிகவும் முக்கியமான மகிமை பொருந்திய ஒரு நாளாகும். அறுவடை திருநாளான இந்த தினத்தில் சூரிய வணக்கத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதால் சூரிய திருநாளாகவும் காணப்படுகின்றது. இந்த தினத்தில் சூரிய உதயத்துடன் தமிழ் மக்களுக்கு புத்தாண்டு பிறக்கின்றது என பிரதமரின் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் இந்த நன்னாளில் தனது சொந்த இடங்களில் உறவுகளோடு இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாட முடியாத நிலையில் உள்ள மக்களின் நிலை மிக விரைவில் மாற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் பல்வேறு சமய காரியங்களில் ஈடுபடும் மக்கள் அனைவரும் நலிவடைந்துள்ள எமது இனத்தின் வாழ்வில் மீளெழுச்சிக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.